நல்ல க்ரௌடுங்க. மண்டே மாதிரியே தெரியல, ஏன்னா ஹாலிடேன்றதுனால எல்லாம் வந்துட்டாங்க. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. தெரியா ஒருத்தருக்கிறார் பாருங்க, கிங் காங். ஹைனா வேற லெவல். லியோ ஹைனா. எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஜெயின் சைஸ் பாண்டா ஒன்று இருக்குது. எங்கே பார்க்கலாமா? ஜெயின் சைஸ் பாண்டா எவ்வளோ பெருசு வருங்க பாண்டா. Please, this is not working at all. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் செந்தில். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா ஆதம்பாக்கம் வந்திருக்கோம். ஆதம்பாக்கமில் ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொபாட்டிக் அனிமல் ஜூ எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லொகேஷன் எங்கே இருக்குன்னா புழுதிவாக்கம் பறக்கும் ரேட் இருக்குங்களா, அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க் தான். இட்ஸ் KRJ கார்டன் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க் தான், மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. இந்த எக்ஸிபிஷன் வந்து எத்தனை நாள் ரன் பண்ண போகிறாங்க, என்ன டைமிங்கு, என்ன காஸ்ட்டுன்றதை வீடியோவில் போக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து வானரமில் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், எக்ஸிபிஷன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ வேறு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் போய் நம்ம சேனலில் போய் பார்த்துங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வேண்டியங்களா போகலாம். ஓகே, சொன்ன மாதிரி ரொபாட்டிக் ஜூ தான் வானகரத்தில் பார்த்துருப்போம். பட் இங்கே கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ரைனோஸ் தெரியா இருக்கு பாருங்க, ரைனோசரஸ் தெரியா இருக்கு. ஸோ இந்த பக்கம் நல்லா ஹாஸ்டிச் இருக்கு, குழந்தைங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹாஸ்டிச் இருக்கு இந்த பக்கம், பாம்பு, கரடி. ஸோ கரடி வச்சுருக்காங்க. இது என்னது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஜெயின் சைஸ் பாண்டா ஒன்று இருக்குது. எங்கே பார்க்கலாமா? ஜெயின் சைஸ் பாண்டா எவ்வளோ பெருசு வருங்க பாண்டா. தெரியா ஒருத்தருக்கிறார் பாருங்க, கிங் காங் கொரிலா. வேற லெவலு, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மங்கி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஹைனா ஹைனா தெரியாவே சரியில்லை, கிட்ட போய் காமிக்கிறேன். ஹைனா வேற லெவல். லியோ ஹைனா தலைவன். டைனோசரஸ். என்ன வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது கேமலு. கேமலுக்கு குழு ஜரம் வந்துடுச்சா, ஆடிட்டே இருக்கு, உதிருதுப்பா பை பாடியெல்லாம். ஐயோ, ரொபாட்டிக் அனிமல் ஜூ இதான். கிராக் இருக்காரு, கிராக்கு. எண்ட் ஆஃப் த அந்த ஜூ எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா பெரிய பாண்டா, பெரிய சைஸ் பாண்டா. பிக் சைஸ் பாண்டா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஹியர் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரைட்ஸு மற்ற ஐடி போக வேண்டியதான். ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரொபாட்டிக் அனிமல் எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. அது கிராஸ் பண்ணி வந்தோம்னா அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் ஜோன் தான். அண்ட் இதோட என்ட்ரி டிக்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80 rupees ஈச். ஓகேவா? எல்லாருக்குமே வந்து 80 rupees தான். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்ஸ் தான். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணுமோ அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் திஸ் எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கிற அதே ஸ்டேஷ்னரி ஷாப்பிங்கு பாருங்க. ஸோ வந்து ப்ரைஸ் எடுத்துகிட்டு போகலாம். கம்பல்சரி ப்ரைஸு, கன்ஃபார்ம் ப்ரைஸு. கேம் விளாண்டாலே கம்பல்சரி ப்ரைஸ் இருக்குது. வாங்க, ரூல்ஸ் கேளுங்க, பிடிச்சா மட்டும் விளையாடுங்க. பிடிச்சா விளையாடுங்க. எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கிற அந்த பலூன் கேமு, கன் ஷூட்டிங், அது இதுன்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்கா, வந்தோம்னா அப்படியே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம்னா கிட்ஸுக்கு வந்து இந்த ட்ராம்பலைன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹியர் கிட்ஸுங்க என்ஜாய் பண்ணுறது குட்டி குட்டி ரைட்ஸு. என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா வந்து பேய் வீடா, ஆமாம்
கந்தர்வ கோட்டை வீடு இதுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. க்ரௌட் இருக்குங்க, மண்டே தான், பட் டீசெண்டான க்ரௌடு. நல்ல க்ரௌடுங்க, மண்டே மாதிரியே தெரியல. ஏன்னா ஹாலிடேன்றதுனால எல்லாம் வந்துட்டாங்க. மண்டே கூட பார்க்கல, ஏன்னா சண்டே ரொம்ப க்ரௌடாக இருக்குல்ல. ஸோ மண்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் வந்துட்டு நாங்கள் செம்ம பிஸியாக இருக்குண்ணா. பட் நான் எதிர்பார்த்தது வந்து மண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலி நல்லா க்ரௌடு இருக்குது. ஸோ இங்கே ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. இதுக்கு ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ போதும் இல்லைங்களா, ஆளே இல்லாமல் இதுக்கு ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் எம்ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேங் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். இப்போதைக்கு க்ரௌட் இல்லை, அதுக்கு ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. க்யூட்டாக இருக்குல்ல. நம்ம குட்டி பசங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி திருவிழாவில் இந்த மாதிரி வரும். ரொம்ப சின்னதாக நல்லாயிருக்கு. எத்தனை பேர், ஒரு 6 பேர் போகலாம். ஆமாம். இது எவ்வளோம்மா இதுக்கு சார்ஜு? எவ்வளோ கண்ணா? சரி, ஒரு 50 ரூபா போல் இருக்குது. 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரைடுக்கு. அதனால் ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியாக விட்டுடலாம். ஒரு ரைடு தலைலாம் சுற்றாது, ஜாலியாக விட்டுடலாம். 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த குட்டி பசங்க ரைடு. நிறைய குட்டி பசங்களோட ரைட்ஸ் தான் இருக்குப்பா. ஸோ குட்டி பசங்களுக்கு ஃபிடல் காஸ்டில் இருக்குது. எல்லா எக்ஸிபிஷனும் காமனானது தான். இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. இந்த ரங்கராட்டனுக்கு ஒரு 100 ரூபா போட்டுங்க. டீசெண்டான க்ரௌட் தான். பெரிய இடம்லாம் இல்லை, நம்ம வானகரமில் பார்த்த அளவுக்கு பெரிய இடம்லாம் இல்லை, பட் டீசெண்டான க்ரௌடு தான். பட் நான் நினச்சேன் வந்து ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் பெரிய இடம் நினச்சேன். பட்டு கொஞ்சம் சின்ன இடம் தான். வானகரம்லாம் இல்லை, பட் சின்ன இடம் தான். பட்டு இந்த ஏரியாவுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு காஸ்ட்டும் ஒவ்வொரு ரைடும் காசு சொல்லிட்டு பின்னாடி போகுது இல்லையா இந்த ரைடு. ஸோ இதுக்கு ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். மேக்ஸிமம் 100 ருபீஸ், அதான் 50, 60, 50 to 100 அந்த மாதிரி தான். அப்புறம் ஃபுட்டுக்கு தெரியும் எல்லா எக்ஸிபிஷன்லையும் அதே டெல்லி அப்பளம், ஸோ அதே மாதிரி தான் பிளாப்லா. ஓகேவா? ஐ திங்க் வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் ஆக்சுவலி பெருசாக எதிர்பார்த்துருந்தேன். ரொம்ப பெரிய இடமா இருக்கும், கொஞ்சம் விளாகிங்லாம் நினச்சேன். பட் இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சின்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூ தான். ஓகேவா? அந்த ரொபாட்டிக் ஜூ தான் வந்து ஹைலைட். ஓகே ஃபைன். ஸோ சொன்ன மாதிரி ரங்கராட்டம் சொல்லிட்டேன்னா அதுக்கு ஒரு 100 ரூபா. அண்டு இது ராட்சிய தாலாட்டு இதுக்கு ஒரு 100 ரூபா. ஸோ அவ்வளோதான் மேக்ஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எக்ஸிபிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், விளாக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய். அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஈவெண்ட் வந்து எத்தனை நாள் ரன் ஆக போகுதுன்னா மே 1லேருந்து ஜூன் 7 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு மாதம். ஓகேவா? ஸ்கூல் ஹாலிடேஸ் முடிவு வரைக்கும் ரன் ஆக போகுது. ஆல்ரெடி லேண்ட்மார்க் சொல்லிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட்டு புழுதிவாக்கம் பறக்கும் ரயில் இருக்கு இல்லையா, பக்கத்தில் தான், மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ ஈஸியான லேண்ட்மார்க் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.